அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு சனி எழுதிய தலைவிதி இவை நடந்தே தீரும் என்ற வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தற்போது வக்ரகதியில் இருக்கிறார். அதாவது மிதுன ராசியில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும், புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கக்கூடிய தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இக்காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். இந்த வக்ரம் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசி சனி பகவான் லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருப்பதால் சிந்தித்து செயல்படுவது நல்லது. குடும்ப சுமை என்பது சற்று அதிகரிக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். பயணங்கள் ஆதாயம் தருவதாக அமையாதுங்க. பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாங்க. வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் தடங்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு நன்மையை பயக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த விரய செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் குரு சதுர்த்த கேந்திரத்தில் பலம் பெற்றிருக்கிறார். 6ல் உள்ள கேது தவிர மற்ற கிரகங்கள் சற்று ஏறுக்குமாறாகத்தான் இருக்கின்றன. புதன் ஆட்சி பெற்று ராசியை பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். நண்பர்களால் உங்களுக்கு உதவி உண்டுங்க. தெய்வ பலம் அதிகரிக்க இருக்கு. சற்று விழிப்புணர்வோடு செய்தால் தொழில் நஷ்டங்களை குறைக்க முடியுங்க. புதன் உங்களுடைய ராசி புதன் சூரியன் இணைவால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சுப காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பின்னடைவுகள் அனைத்துமே நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே சுப காரியங்கள் எளிதில் நடைபெற இருக்குதுங்க. வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் பலன் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல மீனராசினியர்களை பொறுத்தவரை உடல் வலி, அசதி, சோர்வு அதிகரிக்கும். செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அஷ்டம செவ்வாய் புதனோடு இணைந்திருப்பதால் செய்திகளை புரிந்து கொள்வதில் பிரச்சனைகள் ஏற்படலாம். காலிமனை போன்ற விஷயங்களில் புரிந்து கொள்வதில் பிரச்சனைகள் ஏற்படலாங்க. காலிமனை போன்ற விஷயத்தில் சிக்கல்கள் ஏற்படலாங்க. மனைகள் பத்திரப்பதிவு விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. ஆவணங்களை இருமுறை படித்து பார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லதுங்க. எதிர்பாராத அபவாதங்கள் நேரலாங்க. தாய்மாமன் உறவுகள் பாதிக்கப்படலாம். அதனால் குடும்பத்தார்களுடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மீனராசினியர்களை பொறுத்தவரை பேச்சில் கவனமாக இருங்க. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். 7.5 சனி விரயச்சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறாருங்க. இக்காலகட்டங்கள்ல விரயச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. அஷ்டமத்தில் செவ்வாயும் இருக்கிறார். எனவே இக்கட்டா சூழ்நிலையும் எதிர்ப்புகள் நிறைவேறாமல் இதயத்தை வாட வைக்குங்க அமைப்பும் உண்டு. இருந்தாலும் இத்தருணங்கள்ல குரு பகவானால் மகிழ்ச்சியும் எண்ணங்கள் ஈடேறும் வாய்ப்பு உண்டுங்க. தொழில் மற்றும் உத்தியோக நிலைமையை சீராக்கி நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இக்காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல மீனராசினியர்களை பொறுத்தவரை துலாம் ராசியில் புதன் கூடிய விரைவில் சஞ்சரிக்க இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மிகுந்த
நற்பலன்கள் கிடைக்குங்க. மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார். எனவே தொழில் முன்னேற்றம் உண்டுங்க. உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடு அழைப்பு வந்து மனதை மகிழ்விக்கும் என்பதை கிரகநிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. முன்பு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் லாபம் கிடைக்குங்க. தாயினுடைய உடல் சீராகுங்க. அதே போல் திரும்பி சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம். கல்யாண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது வக்ரம் பெற்றுள்ள சனி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கடகராசிக்கு குரு அதிசாரமாக செல்கிறாருங்க. அங்கு செல்லும் அவர் உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதன் மட்டுமல்லங்க, தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர். எனவே அவர் உச்சம் பெற்று இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எளிதில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி கிடைக்குங்க. எதில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் நிறைவேறுங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். வருமான உயர்வு, நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. குருவினுடைய பார்வை பலத்தால் உங்களுடைய ராசி புனிதமடைவதால் 7.5 சனியால் ஏற்படும் சிரமங்கள் குறைய இருக்குதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிந்தனைகளில் வெற்றி பிறக்க இருக்கு. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் மகிழ்ச்சி காண இருக்கீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்குங்க. அதே போல கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாம தாமதப்படுகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது நல்ல தகவல்கள் வந்து சேர இருக்கு. மங்கள ஓசை மனையில் கேட்குங்க. ஒட்டுமொத்தத்தில் தொட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு அவை பகை கிரகமும் ஆவாருங்க. எனவே சுக்கிரன் நீச்சம் பெறும் இந்த நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகுங்க. மங்கள தகவல் வீடு தேடி வருங்க. மனை கட்டுவது, கட்டிய வீட்டை கொடுத்து விட்டு புதிய வீடு வாங்குவது, புதிய வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதே போல இக்காலகட்டங்களில் மீனராசினியர்கள் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வது என பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் சொந்த வீட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படியே இல்லை என்றாலும் கூட புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது, மண்மனை வாங்குவது என்பது சம்பந்தமான பல முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த தருணங்கள்ல மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருங்க. வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு பொறுப்போ பதவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் ஆதரவும் நிறைந்திருக்குது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் மற்றும் விரயம் சமமாக இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான விஸ்தரிப்பு திட்டங்களை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் உறுதியாகுங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு. கைக்கு வந்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அதே வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் வந்து கிடைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் சேமிக்க இயலாது. ஏதாவது ஒரு வகையில் விரயங்கள் இருக்குங்க. இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.